ஏதோ ஒரு கடை வந்து வச்சிங்க. அந்த கடை பயங்கரமா ஒரு திருட்டு போச்சு. திருட்டு போன பிறகு நொறுங்கி போயிட்டீங்க அப்படின்ற விஷயத்த கேள்விப்பட்டோம். என்ன ஆச்சு அந்த திருட்டு? திருச்சூரில் வந்து ஒரு அங்கே இருக்க சின்ன சின்ன கடைகளுக்கு கொடுக்க ஆரம்பிச்சு, சூப்பர் மார்க்கெட்டுக்கு கொடுக்க ஆரம்பிச்சு, ஒரு பிக் பஸார் லெவலில் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி வந்துட்டு இருக்கையில் திருச்சூருக்கு பக்கத்தில் இருக்க நாடுகளுக்கு ஊர்களுக்கு போக ஆரம்பித்தோம். எர்ணாகுளம் வரைக்கும் சப்ளை ஆரம்பிச்சிச்சு. அப்படியே கொஞ்சம் டெவலப்மெண்ட் வர டயத்தில் நான் இந்த சூப்பர் மார்க்கெட்லாம் பார்த்ததுனால எனக்கு ஒரு சொந்தமாக சூப்பர் மார்க்கெட் போட்டால் என்ன அப்படி ஒரு ஐடியா. அப்படி இருந்தாலுமே என் தலைக்குள்ளே முறுக்கு தான் சுற்றுதுன்னு சொல்லலாம். அப்போ அதுக்கு காரணம் என்னென்னா அந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு அவ்வளோ இஷ்டம். அதான் உண்மை. ஒரு 2500 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு சூப்பர் மார்க்கெட் போட்டிருக்கேன். ஃபுல்லாக கிளாஸ் கவுண்டர் மாதிரி. இந்த ப்ரெட்டு சூடாக இறக்கிட்டு இருப்பாங்க, இந்த பக்கம் சூடாக நம்ம உளுந்த வடை பருப்போட சட்னி எல்லாம் போட்டு கொடுத்துட்ருப்போம். இந்த சைடு பூரா அந்த காய்கனி வெட்டி கொடுக்குறது, அப்படி நிறைய ஐட்டம்ஸ். நல்ல ஒரு சூப்பர் மார்க்கெட்டுன்னே சொல்லலாம். மற்ற கடைகளில் என்னென்ன கிடைக்கலையோ அதெல்லாம் என் கடையில் கிடைக்க ஆரம்பிச்சிது. அதில் அப்படி இருந்தாலுமே சுற்றி சுற்றி இந்த பலகார அது ஓடிக்கிட்டே இருக்கும். நல்லபடியாக போயிட்டுருக்கு. அப்போ இந்த கடைகளுக்கு சப்ளை கொடுத்துட்ருக்கோம். 18 மாஸ்டர்ஸ் இந்த மாதிரி சிப்ஸ் இதுக்கெல்லாம் பண்ணுறதுக்கு ஹெவி மாஸ்டர்ஸ் இருப்பானுங்க. அப்படி ஆளுகள்லாம் போட்டுக்கிட்டே இருக்கானுங்க. பயங்கர கொடுத்துட்டே இருக்கும். பயங்கர ஒரு செட்டில்டாக இருக்கும், ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஒரு நல்ல கேரளாவிலே சிறந்த தொழிலதிபராக அங்கே ஜில்லா விவசாய கேந்திரம்னு சொல்லி DIC என்னை தேர்ந்தெடுத்திருக்கு.